இது வந்து ஏதோ கல்லுன்னு நினச்சிடாதீங்க, இது வந்து உப்பா. அது இங்கே பாருங்கள், கை வச்சா கூட ஈரமாக இருக்குது. ஏதோ கல் பாறாங்கல் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உப்பு அப்படிங்கிறாங்கங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பிளாக் உப்பு. இதுவும் ஏதோ கல்லுன்னு நினச்சிடாதீங்க நீங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து பொண்ணை வந்து பார்க்கவே முடியாதான். பொண்ணு எப்படி இருக்குது, பொண்ணு கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, குட்டையாக இருக்கா, உயரமாக இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதான். கல்யாணத்துக்கு அப்புறம், தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பொண்ணோட முகத்தையும் வந்து பார்ப்பாங்களாம். இந்த ராஜஸ்தானில் இது மாதிரி பாட்மீர் சைடெலாம் இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோலாம் சொல்லியிருந்தேன். இங்கே ராஜஸ்தானில் 100 நாள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல 100 நாள் வேலை, அதே மாதிரி இங்கே ராஜஸ்தான்லேயும் 100 நாள் வேலை தான். இது வந்து அங்கே மத்திய கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து பாகிஸ்தான் பார்டர் வரையும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் மேப்பில் காட்டுற பாருங்க. நம்ம இப்போ கரண்டாக ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ இங்கேருந்து குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். குறி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா குடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்லேஜோட நேமு. இங்கே ஜெய்சல்மீர்லேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே ஜெய்சல்மீர்லேருந்து நம்ம அந்த வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு போகணும். பஸ் ஸ்டாண்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து கிராமப்புறத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கிராமப்புறத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நான் இங்கே ஜெய்சல்மீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு. இங்கே ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தேன். அதனால தான் வீடியோலாம் உங்களுக்கு வந்து 2 நாளில் ஒரு தடவை வந்திருக்கும். இப்போ நான் இப்போ அந்த கிராமப்புறத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் மேபி டிலே ஆகும் வீடியோ. இப்போ வாங்க அப்படியே பஸ் ஏறதுக்காக போகலாம். நிறைய ஆட்டோலாம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம். நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு, ஸோ நடந்தே போயிடலாம். ஸோ முன்னாடி இதே இடத்துல அங்கே இருந்தது பஸ் ஸ்டாண்டு, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே இங்கே ஒரு 4-5 தடவை வந்திருக்கேன். காலையிலே சரியான குளிருங்க. டைம் இப்போ கரெக்டாக 9:45 ஆகுது. 10 மணி 10:30க்கெல்லாம் அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பஸ் இருக்கும் குடி போகிறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ராஜஸ்தானில் ஃபுல்லாக ராக் கண்டென்ட், அதாவது ராக் கல்ச்சரை வந்து பார்ப்பீங்க. அதனால தான் நான் வந்து வில்லேஜ் சைடாக தேடி போயிட்டுருக்கேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. இங்கே வந்து பிரியாணி வந்து விற்றுட்ருக்காங்க. ஓம் சூப்பர் வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா? கித்தனா பையா? हाफ 50 का, हाफ 30 की, फुल 50 का. ஸோ ஃபுல் பிரியாணி வந்து வெறும் 50 ரூபா தாங்க. ஹாஃப் பிரியாணி வந்து 30 ரூபா அப்படிங்கிறாங்க. ஹாஃப் 30 ரூபானா நமக்கு ரொம்ப ஓகே ஆச்சு. ठीक है, एक हाफ பிரியாணி दे दो. ஸோ நான் வந்து ஹாஃப் பிரியாணி கேட்டிருக்கேன். ஸோ இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். இது வந்து வெஜ் பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணி நினச்சிடாதீங்க. ஹாஃப் பிரியாணினா அந்த 30 ரூபாய்க்கு நான் கூட வந்து கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்கும்னு நினச்சிக்கங்க. சும்மா சின்ன பிளேட்டாக தான் இருக்குது. ये राजस्थान में रायता बढ़िया, एक नंबर है. राजस्थानी वो दाल है क्या? वो कड़ी है. ओके जैसलमेर के ஓகே. ஸோ இதுதாங்க வந்து பிரியாணி. மேலே வந்து அந்த மசாலாலாம் இதை போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 30 ரூபாய்க்கு ஓகே தான். சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டா எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. வெஜ் பிரியாணி தான். 30 ரூபாய்க்கு இது வந்து ஓகே தான். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் சாப்பிட்றதுக்கு. ஓகே, சாப்பிட்டாச்சு. வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஓகே பையா. எல்லோரும் வந்து மலானா பார்ட் 2 வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் அடுத்த நாள் வீடியோ எடுத்தோம்ல, ஒரு சில நிறைய கிளிப் எடுத்தேன். அந்த கிளிப்பெல்லாம் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கேமரா வந்து பிடுங்குறாங்க ஒருத்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கு பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேமரா எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை, மேலே எழுதியிருக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, அதாவது டெம்பிளை வந்து உள்ளே போய் போகக்கூடாது, ப்ளஸ் வந்து தொடக்கூடாது, அந்த கோவிலையும் தொடக்கூடாது அப்படின்னு தான் எழுதியிருந்தது. மேலே கோவிலுக்கு பக்கத்தில் சின்னமாக வந்து ஒரு கேமரா சிம்பிள் போட்டு இப்படி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. ஸோ நான் அப்போ வந்து கேமரா எடுத்து முடிச்சுட்டு திரும்பி வந்து கையில் தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த என்னோடய கேமரா பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேமரா பிடுங்கினாங்க. ஸோ எனங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், என்னோடய கேமராவோட ஹேண்டில் ஏற்கனவே உடஞ்சிருக்கு, நீங்கள் வந்து கேட்டுட்டு சொல்லலாம், இது மாதிரி வந்து கேமரா எடுக்காதீங்க, வீடியோகிராஃபி அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு வந்து கேமரா வந்து பிடுங்குறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே வீடியோ எடுக்கவும் பிடிக்கல, இருக்கவும் பிடிக்கல. நாங்கள் நேராக வந்து கிளம்பி நேராக அந்த ஹிமாச்சல் பிரதேசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ராஜஸ்தான் வந்தாச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள மோஸ்ட்லி ராஜஸ்தானில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் இது வந்து ஒரு பெரிய சிட்டி ஜெய்சல்மீர் அப்படிங்கிறது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகாத ஒரு ஏரியா மாதிரியே இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து விற்றுட்ருக்காங்க. எல்லாம் காம்போடு இருக்குது. कितना भैया? 1.5 किलो 100 रुपये का. 1.5 किलो 100 रुपया का.
அதாவது 1.5 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டதுக்கு இதுதான் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம நினச்ச மாதிரியே இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. ஆனால் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறாங்க, ஒரு பஸ்ஸு தான் இருக்கு, அங்கே ஒரு பஸ் இருக்குது, அவ்வளோதானா? டிரைவர் யாருன்னே தெரில. कुड़ी जाने के लिए बस. हाँ आगे इधर नहीं मिलती है. ஓகே. ஸோ இது வந்து குடி போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போக சொல்கிறாங்க. நான் ஏதோ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். 2 பஸ்ஸு இந்த மாதிரி தான் நிற்கிது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்கலாமா? இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அங்கே பாருங்கள். அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து தராசு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஏதோ கல்லுன்னு நினச்சிடாதீங்க, இது வந்து உப்பாம். இது இங்கே பாருங்கள், கை வச்சா கூட ஈரமாக இருக்குது. ஏதோ கல் பாறாங்கல் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உப்பு அப்படிங்கிறாங்கங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பிளாக் உப்பு. இதுவும் ஏதோ கல்லுன்னு நினச்சிடாதீங்க நீங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோதுன்னு கேட்போம், எல்லாத்தையும் விலை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இது வந்து பிளாக் சால்ட் அப்படிங்கிறாங்க. பெரிய கல் மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், உப்பு தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ஆண்டி இருக்காங்க, கேட்டுடலாம். சரி இப்போ क्या बोलते हैं इसका? नमक है खाने की चीज़ है क्या? अच्छा. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாப்பிட்றதுக்கான உப்பு தான், இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஏதோ எந்த டிசீஸும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு சொல்கிறேன். चंदा नमक वो 50 रुपया केजी. एक काले वाला 100 है. 100 ஓகே. இந்த மாதிரி இது வந்து சந்தா நமக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது இருக்குல்ல, இது வந்து 1 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த உப்பை. ப்ளஸ் இது வந்து 1 கிலோ வந்து 100 ரூபா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா நான் எனக்கு தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உப்பை பார்க்குறது. ஸோ நம்ம கையில் எடுத்தோம்ல, கையை வேணால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கறிக்குதா அப்படின்னு. ஆமாம், பயங்கரமாக உப்பு கறிக்குது. ஓகே, मैं ऐसा ही जस्ट पूछने आया था. चलिए ओके बाय. இந்த மாதிரி ரோட்டோரம் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. சரி வாங்க, இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கான வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அந்த சைடு போயிடலாம். குறி போகிறதுக்கு பஸ் இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கேட்டு பார்க்கலாம். भैया वो कौन सी बस कुड़ी जाती है? कहीं? अरे यार कितनी बजे लास्ट है? 10:30 बजे बोला. 10:30. तो अभी निकली हमारे. हाँ 10:30 हो गया. ஸோ குடி போகிறதுக்கான பஸ் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 10:30 தான் ஆகுது, அதுக்குள்ளேயே கரெக்டாக வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஓ अभी नेक्स्ट बस कब की है? ஓ மை காட், அடுத்த பஸ் வந்து 1:30க்கு தானா? அதுவரை நம்ம என்ன பண்ணுறது? மணி 10:30 தான் ஆகுது. 11:30, 12:30, 1:30, 3 மணி நேரம். ஸோ இதே இடத்துல நம்மளால் நிற்க முடியாது. மேக்ஸிமம் வந்து ஹிட்ச் ஹைக்கிங் பண்ணலாம், லிஃப்ட் கேட்டே போகலாம். அவங்க சொல்லி தான் அனுப்புனாங்க லாஸ்ட் பஸ்ஸு 10:30க்கு, அதுக்கப்புறம் 1:30க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நடந்து வந்துட்டு தான் பஸ்ஸு போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஹிட்ச் ஹைக்கிங் பண்ணுவோம். ஏதாவது வாகனம் வந்துச்சுன்னா பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம 40 நாள் ஆச்சு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி. நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹிமாச்சல் பிரதேஷ் போனோமா. ஹிமாச்சல் பிரதேஷில் மணாலி, இந்த ஜானா, அந்த வில்லேஜெலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ அடுத்து வந்து ராஜஸ்தான் வந்திருக்கோம். இன்னையோட நான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி 40 நாள் ஆச்சு. भाई मैं एक्चुअली कुड़ी जा रहा हूँ. कुड़ी आप कहाँ जा रहे हो? वहाँ तक छोड़ सकते हैं क्या? ओके भैया फिर ஸோ கேஸ் லிஃப்ட் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் இவங்க எங்கே வரையும் போகிறாங்களோ அவங்க வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து லிஃப்ட் கேட்கணும். ஸோ ஓகே பையா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இவங்க ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்பாங்க. சாரி, ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் இல்லை.
அங்கேருந்து ஏறினதோட ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். நம்ம குறி போகிறதுக்கு அந்த சைடு தான் நிற்கணுமா. அங்கேருந்து தான் பஸ்ஸு வந்ததுன்னா இப்போ ஏறி போங்க, அப்படி இல்லைன்னா லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜஸ்தானில் 100 நாள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல 100 நாள் வேலை, அதே மாதிரி இங்கே ராஜஸ்தான்லேயும் 100 நாள் வேலை தான். இது வந்து அங்கே மத்திய கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் இருக்குது. ये जो हमारे गांव में भी यही होता है, 100 दिन का जो काम रहता है, वही सेम है ये क्या? ओके ओके, अच्छा. ஒரு ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது நான் முதலே உங்களை பார்த்துட்டேன், லிஃப்ட் கேட்கறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அங்கே நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, மண்வெட்டி இதெல்லாம் வச்சுட்டு. இப்போ இங்கே வந்துட்டு குளிர் காயறதுக்குறனே வந்துட்டு இருக்காங்க. செம குளிராக இருக்குல்ல, அங்கே பாருங்கள். மேசா குடி जा रहा हूं इधर, चलिए ओके. 100 நாள் வேலை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. भैया वो कुरी तक आ सकता है क्या? 4 किलोमीटर आ सकूँ आऊँ? ओके. ஸோ கைஸ், வண்டி வந்துச்சு, மறைச்சேன். இது வந்து 4 கிலோमीटर வரையும் போகுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரையும் போகலாம். तो मैं एक्चुअली कुड़ी तक जा रहा हूँ भैया. एक्चुअली मैं ब्लॉगर हूँ, यूट्यूबर हूँ. अच्छा, तमिलनाडु से. ஃபுல் ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. நம்ம போகக்கூடிய இடம் வந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க, KHUDI, அதாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் மக்கள்லாம் சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், KHURI அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். குறி குடி. இங்கே பாருங்கள், நேம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. இதை கிட்ட வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இந்த டிரைவர் வந்து இதோட வந்து, அதாவது இந்த ரோட்டில் வந்து வளைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு போகணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரட்டும், காட்டுறேன். ओके भैया, थैंक यू. एक मिनट भैया. हाँ हाँ, ஒரு ஷாப் எங்க வச்சுக்கோ. ஓகே भैया, थैंक यू. ஷபா. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து 2 ரோடு போகுது. அங்கே பாருங்களேன், ஒன்று வந்து இந்த சைடு போகுது, ஒன்று அந்த சைடு போகுது. எந்த ரோடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஒரு கடை ஒன்று இருக்குது, சின்ன பொட்டி கடை, கேட்டு பார்க்கலாம். சின்னதாக வந்து பொட்டி கடை இருந்தது. இந்த பொட்டி கடையில் விசாரித்தேன், குடி போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிஃப்ட் கேட்கலாம். அந்த வந்த நம்ம ட்ரக்கில் லாரியில் வந்தோம்ல, அவங்க வந்து நேராக அப்படியே போயிட்டாங்க. சரியான ஒரு பொட்டல் காடுங்க இது. பாருங்க, லாரி ஒன்று வருது, அதை கை காட்டி பார்ப்போமா? வந்தால் பைக்கும் லாரியும் ஒன்றா வருது, அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே வரல. लिफ्ट मिलेगा? பரவாயில்ல, இன்னும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இருக்குது, நம்ம ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. அங்கே போய் தான் இன்றைக்கே போய் ஆகணும் அப்படின்னு, பொறுமையாக கூட போகலாம். ஸோ கேஸ், மறுபடியும் இன்னொரு வாகனம் வந்தது, அதில் லிஃப்ட் கேட்டேன், லிஃப்ட் கிடச்சிச்சு. இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரையும் போகிறாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் வரையும் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரக் டிரைவர். क्या नाम है भैया? திலீப். ஓகே ஓகே. ஸோ அண்ணனோட பேர் வந்து திலீப். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரையும் போகிறாங்க. இங்கே உள்ள சீன் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக ஏதோ பாருங்கள், ஒரு வீடுகள் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்களா, வீடே கிடையாது, சும்மா 2 சைடும் மரம், காடு மாதிரி இருக்குது. அந்த சைடெலாம் ஒரு காடு, பாலைவனம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. இதில் இந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். திரும்பி வர்றப்ப நமக்கு வந்து பஸ்ஸில் தான் வரணும்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி வாங்கி குடிக்கணும்னா கூட ஒரு வீடு கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயம், நிழலுக்கு ஒரு சில மரங்கள் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் வந்து பாகிஸ்தான் பார்டர் வரையும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் மேப்பில் காட்டுறேன் பாருங்க, ஒரு 100 கிலோமீட்டரில் பாகிஸ்தானோட பார்டர் வரும், பவுண்ட்ரி. அமேசிங்காக இருக்குல்ல. இன்னும் நம்ம அந்த குறி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா
அங்கே ஃபுல்லாக வந்து ராக் கல்ச்சரை நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய விஷயத்த நான் காட்டுறேன். அண்ணன் கூட வந்து நிறைய விஷயத்த வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து பொண்ணை வந்து பார்க்கவே முடியாதான். பொண்ணு எப்படி இருக்குது, பொண்ணு கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, குட்டையாக இருக்கா, உயரமாக இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பொண்ணோட முகத்தையே வந்து பார்ப்பாங்களாம். இந்த ராஜஸ்தானில் இது மாதிரி பாட்மீர் சைடெலாம் இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோலாம் சொல்லியிருந்தேன். என்னோட ஓல்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பாட்மீர்லேயும் இது மாதிரி தான் முகத்தை மூடி இருப்பாங்க. அந்த வெளியில் வந்தாலுமே எல்லாருமே முகத்தை மூடி இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுற வரையும் தாலி கட்டுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கருப்பா சகப்பா எதையுமே பார்க்க முடியாதான். இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததும் அது மாதிரி தானா. நான் கேட்டேன் இவங்கள்ட்ட, உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லையா பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இங்கே வந்து அந்த சிஸ்டமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இவங்க அப்பா வந்து போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ கீட்டோ எதுவுமே காமிக்க மாட்டாங்களாம். ओके भैया, थैंक यू भैया. दरवाज़ा बंद करता हूँ. हाँ हाँ. ஸோ அண்ணன் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் நம்மளை ஏற்றிட்டு வந்தாங்க ட்ரக்கில். இன்னும் நம்ம போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம். ஸோ இதுதான் வந்து குறி ரோடு நம்ம போகிறதுக்கு. ஆனால் ஒரு வீடுகளே காணும். இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆளே இல்லை, பெல்லு அப்படிங்கிற மாதிரி வீடுகளே இல்லை, ஒயின் ஷாப் மட்டும் போர்டு வச்சுருக்காங்க. குளிராக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து வெயில் பயங்கரமாக அடிக்கு. இது என்னது, இது பஸ் ஸ்டாண்டா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமா? ये क्या भैया, बस स्टैंड है कि दुकान है? பஸ் ஸ்டாண்டு. ஓ, இது வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம நினச்ச மாதிரி இது பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் படிக்கட்டை காணோம். ஓ, सीढ़ी कहाँ है? हाँ. ஓ, ஏறுறதுக்கு படிக்கட்டே கிடையாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். குறி ஜாஸ்தா ஏய் ஐயா. ஸோ கைஸ், மறுபடியும் வந்து கார் வந்தது. காரில் ஏறி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அதாவது ரோடுங்க. இது எந்த வாகனமே அடிக்கடி வரமாட்டேங்குது. ட்ரக்கு, பைக்கு, காரு இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இவங்க தான் நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தது. क्या नाम है भैया आपका? एक्चुअली मैं यूट्यूबर हूँ. अच्छा, मेरा नाम राजेंद्र सिंह. ஓகே. இவங்க வந்து டேரெக்டாக வந்து குறி வரையும் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளை அங்கேயே இறக்கி விட்டுறேன் அப்படின்னாங்க.